இந்த தமிழ் தேசிய அரசியல் எனக்கு வந்து இப்போ 30 வயசு, நான் 94 பிறந்த நான். எனக்கே சண்டை தெரியாது. ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த நான். சண்டையை நான் கண்ணாலேயே பார்த்ததில்லை, காதால் கேட்டிருக்கிறேன். எனக்கு பிறகு ஒரு 10 வருஷம் இப்போ ஓட்டிங் எலிஜிபிலிட்டியில் வந்துட்டேன். இப்போ அதில் பல பேருக்கு இருக்கிற சந்தேகம், தமிழ் தேசியத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு அநேகமான இளைஞர்கள் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் சும்மா தமிழ் தேசியம் ஒன்று இருக்கிறீங்களா, அதனுடைய டெஃபினிஷன் என்னண்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறது. தமிழ் தேசியம்ன்றது வந்து கடந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஒரு இன்விசிபிளாக தான் இருக்குது. அதை விசிபிள் ஆக்குறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும், நாங்களும் எடுக்கணும்ன்றதை ஒரு சுய பரிசோதனை செய்தீங்களா? தமிழ் தேசிய உணர்வை இதுக்கு முதல் விடுதலை புலிகள் வந்து அந்த உணர்வை பல ஐடியாலஜிஸையும் வச்சு வேறு விதமாக ஊடுகடத்தி கொண்டு தான் இருந்தது மக்களுக்கு. அதை வெறுமனவே சண்டை செய்யலை, அல்லது வெறுமனவே அரசியல் மட்டும் செய்யலை. ஏராளமான எல்லா செக்டருக்குள்ளேயுமே அந்த உணர்வை மக்கள் மத்தியில் போதிச்சு கொண்டு தான் இருந்தவை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த உணர்வு போதிக்கப்படாமல் இருக்குது என்றது அப்பட்டமாக தெரியுது. அதை எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களன்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் 2 கேள்வியே கேட்டிருந்த நீங்கள். தமிழ் தேசியம் என்னென்றால் ஒரு தேசத்தின் மீது மக்கள் வைக்கின்ற ஆழ்மன விருப்பு தான் தமிழ் தேசியம். தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய இணைந்த வடகிழக்கான தமிழ் தேசத்தின் மீது ஆழ்மன ரீதியாக இதனுடைய தேசம், இதனுடைய மண், இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய பண்பாடு, இதனுடைய மொழி, இதனுடைய அடையாளம் என்று ஆழ்மன ரீதியாக வைக்கின்ற ஒரு பற்று தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் 2009 மே 18 ஒரு கேள்விக்கிடமான நிலைமை வருகிறது. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்த எங்களுடைய தரப்பு இந்த தமிழ் தேசிய கொள்கையை சரியான வழியில் கொண்டு போகணும் என்றதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக வருகிறது. அந்த நேரத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை எங்களோட சக்திக்கு உட்பட்டும் அப்பால்பட்டும் கொண்டு போகலாம் என்று சிந்திச்சு அந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளங்களை கடத்துறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நினைவேந்தல்கள் செய்ய இயலாது, நினைவு நாட்கள் செய்ய இயலாது. இந்த நேரத்தில் முதல் தரம் 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நினைவேந்தலை முதல் தரம் செய்ய முற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் இந்த தலைவர்கள் மன்னார்ல வச்சு அங்கே இருந்து அந்த கடத்தர பணி ஆரம்பமாகுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுக்காக எமது வீரமறவர்களுடைய நினைவேந்தல்கள் பலத்த சவால்களுக்கு மத்தியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால தான் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாளில் இருந்து தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கு. அண்ணன் மில்லருடைய வீரவணக்க நிகழ்வாகட்டும், மாலதி இயக்காவினுடைய நிகழ்வாகட்டும், மாவீரர் நினைவேந்தலாகட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த வரலாற்று பணியில இருந்து தவறவும் இல்லை, விலகவும் இல்லை. பல தரப்புகள் செய்ய வலிக்கின்றது 2015க்கு பிறகு. அந்த நேரத்திலையும் நாங்கள் ஒரு காத்திரமான விஷயத்தை கையில் எடுத்த நாங்கள் இனப்படுகொலை என்ற விஷயத்தை, ஜெனசைடு, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு பல வெளிநாட்டு தூதரகங்களாலும் இலங்கை அரச தரப்பாலும் பல்வேறுபட்ட தரப்புகளாலும் அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டபடியாக அந்த இனப்படுகொலை என்றதை கதைக்கக்கூடாது, ஓ கிரைம், யுத்த குற்றம் என்றதை கதையுங்க. ஆனால் இல்லை, நடந்தது இனப்படுகொலை தான். இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தான் தேவை, ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வே வர முடியாது என்ற அந்த சரியான நிலைப்பாட்டோடு தொடர்ந்து எங்களுடைய சக்திக்கு உட்பட்டும் அப்பாற்பட்டும் பயணித்து வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் பிழையான இடத்துல இருந்து வெல்றத்தை விட சரியான இடத்துல இருந்து தோத்தாலும் பரவாயில்லை. நாங்கள் 2010 தோத்தினாங்கள், தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. 2015 தோத்தினாங்கள், தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டு வந்தபடியாத்தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டிருக்காட்டில் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காது. இரண்டாவது சரியென்று தான் நிறுவப்பட்டிருக்கு. அதை விட நாங்கள் இந்த தமிழ் தேசிய கொள்கையை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக ஒவ்வொரு நினைவேந்தல்களை செய்துவார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல போனால், அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை செய்கிறோம். அதில் நாங்கள் பல்வேறுபட்ட போட்டிகளை நடத்துகிறோம், சித்திர போட்டி நடத்துகிறோம், பேச்சு போட்டி நடத்துகிறோம். அப்போ தமிழ் தேசியம் கடத்தப்படுது. இது நாங்கள் எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கடந்த முறை இருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினரையும் வச்சுக்கொண்டு செய்கிறோம். எங்களுக்கு இன்னும் மக்கள் அங்கீகாரம்
இன்னும் கிடைக்கின்ற பொழுது இதை நாங்கள் வீச்சாக கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் அனைவரையும் இங்கே சந்தித்தது கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையேண்டிய ஒரு பகுதி தான். நாங்கள் உதாரணத்துக்கு சிவஞானம் ஐயாவை சந்தித்தது, ஸ்ரீதரன் அண்ணையை சந்தித்தது, இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது கூட அதனுடைய தொடர்ச்சி தான். ஆகவே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிற குறை நிறைகள் அல்லது நாங்கள் எப்படி இன்னும் வீச்சாக செயற்படலாம் என்றதை நீங்களும் சொன்னால் அதை நாங்களும் சேர்ந்து செயற்படலாம். பட் இது வெறுமனே எங்களது பணி என்று இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும் என்று விரும்புகிறோம்.